வாழ்க்கையில் ரொம்ப எளிமையானது, அதே நேரத்திலே மகிழ்ச்சிகரமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணுறது. எது கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்பாதிக்கிறதா அப்படிங்கன்னா, சம்பாதிக்கிறதுலாம் கஷ்டம் இல்ல. சம்பாதிக்கிறது ரொம்ப எளிதான விஷயம் தான். சில முயற்சிகள நம்ம போட்டோம்னா நம்மளால சம்பாதிச்சிட முடியும். ஆனா எது கஷ்டம் உண்மையிலேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பாதிக்கிறது பாதுகாக்கிறது. பாதுகாக்கிறதுனா சம்பாதிச்சு பாதுகாத்துக்கிறதே கிடையாது. அந்த பாதுகாக்கிறது தான் நிர்வாகம் நம்ம சொல்றோம். ஒண்ண பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா, செலவுகள நம்ம எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் நாம. இப்ப செலவுகள எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிற பொழுது, எப்படி வருமானத்த நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம. இப்ப செலவுக்கு தகுந்த வருமானத்த உருவாக்கணுங்கிற ஒரு மனநிலை நமக்கு வந்துரும். இது இடையில இந்த சம்பாதிக்கிற பணத்த எப்படி பாதுகாத்து, அதை எப்படி நம்முடைய எதிர்காலத்துக்கு பயன்படுத்திக்க போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இருக்கு. இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணிட்டோ, அல்லது எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதா இன்னைக்கு சம்பாரிச்சு முடிச்சதோட நிறுத்திக்கிறதோ கிடையாது. வாழ்க்கை என்பது எப்போ முடியும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்ப தொடர்ந்து நம்ம சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கிற பொழுது, எல்லா நேரங்களிலும் நம்ம ஒரே மாதிரியான வயதோ, மனநிலையோ அல்லது சூழ்நிலைகளோ இருக்க வாய்ப்பில்ல. காலங்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். காலகட்டத்துக்கு ஏத்த மாரி நம்முடைய திறமைகளும், நம்முடைய வேலைகளும் கூட மாறலாம். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்முடைய வருமானம், அந்த வருமானத்த எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைய நம்ம உருவாக்கிட்டோம்னா தான், நம்மளால தொடர்ந்து இந்த வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமா இருக்க முடியும். எனவே சம்பாதிக்கிறது ஈஸி, செலவு பண்றது ஈஸி அப்படிங்கிற மாரி இல்லாம, பாதுகாக்கிற ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அத யாரெல்லாம் சரியா பண்ணாங்களோ, அவங்க தான் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நீங்க தேடி பார்த்தாலும், இல்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் அதுதான் சரியான ஒண்ணாக இருக்கும். எனவே இதை எதனோடு ஒப்பிடலாம் என்று சொன்னால், நீங்கள் மனிதர்களையும் அப்படித்தான் எல்லா மனிதர்களையும் நீங்கள் சம்பாதிப்பது அவ்வளவு எளிதான விஷயமல்ல. சம்பாதித்த மனிதர்களை நீங்கள் பத்திரமாகவும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்காக மற்றொரு படியாகவும் அமையும் என்பதுதான் மிக முக்கியமான உண்மை.